ஹாய் ப்ரோ. குரங்கு படல் அது எமோஷனல் மீல் ஆக முடியல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் 90s கிட்ஸு. நான் என் அப்பா சைக்கிள் பைக் வச்சுருப்பேன். அப்படி இருந்தாலும் லீவுக்கு நான் சாத்தூரில் படிச்சு லீவுக்கு போவேன். ஸோ சைக்கிள் ஓட்ட விட மாட்டார். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸில் ஓட்டுவாங்க. அந்த உள்ளே போட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டப்படுவோம், கீழே விழுவோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் கற்றுக்க போவோம். அப்போ வந்து ஏதாவது போய் சொல்லிட்டு எடுத்துட்டு போகணுமா, அதுக்கு விட மாட்டார் அப்பா. அந்த டயத்தில் அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அது போய் திருட போவோம். அதெல்லாம் வந்து ஒரு சில லாங்காக இருக்கும், தென்னந்தோப்பு மாதிரிலாம். ஸோ அங்கே போனால் திருவிழா அந்த மாதிரி இருக்கலாம். சைக்கிள் எடுத்து போகும்போது நல்லா இருக்கும்ல. ஸோ அப்போ நமக்கு சைக்கிள் ஒரு பெரிய ஒரு ஃப்ளைட் மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்றது, அது அந்த டயத்துக்கு ஒரு இதாக இருக்கலாம். அதனால அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா பர்சனலாக எனக்கு நல்லா சூப்பராக கனெக்ட் ஆச்சு. அப்புறம் அப்பாவும் பையனுக்கு ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில். அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் அம்மா சப்போர்ட்டாக இருப்பாங்களே, அந்த விஷயத்தை தாண்டி ஒரு யதார்த்தமாக ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. குரங்கு பெடல் நல்லா இருந்துச்சு படம். இப்ப எடுக்கிற மூவிஸ் எல்லாம் விட இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்ப எடுக்கிற படம் எல்லாம் பாக்குற மாதிரி இல்ல. பசங்களை கூட்டிட்டு போயிட்டு இது நல்லா இருந்துச்சு. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இந்த படம் நல்லா இருக்கும் பாக்குறவங்கள பொறுத்து. ஆமா, கூட்டிட்டு வந்து என்ன மாதிரி கண்டென்ட்னா, அதான் ஹார்ட் ஒர்க்கிங்கா நம்ம ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்றதுனால அதை ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. இது வந்து அவன் கஷ்டப்பட்டு ரொம்ப எடுக்கிறதுனால ஒரு விஷயம் சைக்கிள் அது ஈஸியா கிடைக்காம அதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்றதுனாலதான் அது அவனால அச்சீவ் பண்ண முடிஞ்சது, அந்த மலைக்கு போக முடிஞ்சது. அந்த மாதிரிதான் நம்மளும் எது ஒண்ணுமே வந்து ஈஸியா கிடைச்சிட்டா அது இதுவா இருக்காது இல்லையா. அதுக்காக சின்ன பசங்களுக்கும் ஓகே, பெரியவங்களும் இது பார்க்கலாம். ஏன்னா வந்து பையன் தான் வந்துட்டு அப்பா வந்து சொல்றது எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு எல்லா அப்பாவுமே நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. பசங்களுக்கும் வந்து சொல்றதே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது இந்த படத்துல இருந்து இது பண்ணிக்கலாம். படம் சூப்பரா இருக்குது. குரங்கு பெடல் படம் சின்ன பசங்களை என் பசங்களை தான் கூப்பிட்டு வந்து நாங்க காமிச்சோம். சூப்பராக இருக்குது, பசங்க பார்க்கலாம். இப்போ இருக்க பசங்களுக்கு மற்ற படத்துங்களோட இது கூட்டிகிட்டு வந்து காமிச்சா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, நாங்கள் 90s இப்படிலாம் இருந்தோம்டா, நாங்களாம் சின்ன வயசில் இப்படி பண்ணோம் அப்படின்றத நாங்கள் அவங்களுக்கு காமிக்கிறோம். அவங்களும் என்ஜாய் பண்ணி நல்லா கை தட்டிட்டு சிரிச்சிட்டு எல்லாமே நல்லா பார்த்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு படம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வந்து அப்படியே முடியலன்ட்டு அப்படியே உட்காந்துடக்கூடாது, கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணணும்னு இருந்தது. அதே மாதிரி முயற்சி பண்ணா அந்த முயற்சி பண்ண அவன் பண்ண சின்ன சின்ன தப்பான விஷயத்துல கூட அவங்க அப்பாவுக்கு அவன் மெசேஜ் சொல்றான், நீங்க என்னோட பெரிய தப்பு நீங்க பண்றீங்கப்பா அப்படின்ற அந்த மெசேஜ் அவனுக்கு சொல்றான். கடைசியா அவங்க அப்பா மாதிரி அந்த இது கொண்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து பயத்தினால சைக்கிள் ஓட்டாமலே இருந்தாரு, பிள்ளைக்கும் அதே மாதிரி சொல்லி கொடுக்காம இருந்தாரு. ஆனா பயப்படக்கூடாது, உங்களோடய அப்படியே போயிட்டு எங்களை கொஞ்சம் தைரியமா பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த இது காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. கண்டிப்பா நல்லா எடுத்திருக்காரு. அதுல ஒரு தப்பான வார்த்தையே இல்ல, ஒரு ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பசங்க வந்து பாக்குறாங்கன்னா அதை வந்துட்டு அவதான் எடுத்துப்பாங்க. சோ அதை நம்ம காட்டுற பாசிட்டிவிட்டி தான் அதை அவங்க எடுத்துக்கிறது. நெகட்டிவிட்டி காமிச்சாங்கன்னா நெகட்டிவிட்டி தான். எஸ்கே சார் உண்மையாவே நல்லா எடுத்திருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய பாசிட்டிவான நிறைய ஸ்டோரிஸ் வரா மாதிரி நல்ல நல்ல ஸ்டோரிஸா எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் போய் படத்துல போய் பாக்குற மாதிரி இல்லாததுனாலதான் ரீரிலீஸ்லாம் வருது. ஓகேங்களா, அதனால இந்த மாதிரியோ புது ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துட்டு ரிமெம்பர் எடுக்கிற மாதிரி நான் எடுத்தா நல்லா தான் இருக்கும். சாங் வந்து இதுக்கு முன்னாடி நான் கேட்டது இல்ல, இப்பதான் கேட்டேன் நானு. நல்லா தான் இருந்தது, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது. போர் அடிக்கிற கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி வெறும் சைக்கிள் மட்டும் அவர் கொண்டு வந்திருந்தாரு இல்லையா. 90ஸ்ல நிறைய இருக்கு மிஸ்ஸிங்ஸ். இந்த கோலி பொம்பரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் அவங்க கூட ஆட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, எனக்கு எல்லாமே தான் பிடிச்சிருந்துச்சு. கண்டினியூஸா நல்லா தான் இருந்துச்சு. என்னன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய எடுத்திருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. ஆகுது. சின்ன வயசுல நம்ம பண்ணிருக்கோம்ல, அவர் சைக்கிள்லாம் அம்மா கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு காசு கொடுங்கம்மா போய் அவர் சைக்கிள் நாங்க ஓட்டுறோம் அப்படின்ட்டு கேட்டிருக்கோம். பொம்பளை பசங்கன்றதுனால கொஞ்சம் விட மாட்டாங்க, இருந்தாலுமே அதே கேட்டு நாங்க பண்ணியிருக்கோம். இப்போ 1 ஹவருக்கு ₹1 சைக்கிள் கொடுத்தனா தருவாங்க அவர் சைக்கிள். அதே மாதிரி அந்த உண்டியில இருந்து காசு எடுக்கிறதுல இருந்து பாப்பின்ஸ் சாக்லேட் கொடுக்கறதுல இருந்து அது எல்லாமே நாங்களாம் பண்ணியிருக்கோம் சின்ன வயசுல. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனா அவங்க லாஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆனது தான். பாப்பின்ஸ் கொடுத்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பையன் போய் ஹெல்ப் பண்ணது, அப்படியே விட்டுட்டு போகாம போய் அவனுக்கு சைக்கிள் செயின் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருக்கணும் ஆக்சுவலா. பசங்க போட்டி பொறாமையோட இல்லாம அந்த மாதிரி போய் ஹெல்ப் பண்ணி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். பிடிக்காத சீன்ட்டு அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் நல்லா போயிருந்துருக்கலாமே, இன்னும் நிறைய எடுத்துருக்கலாமேன்னு தான் தோணுச்சு. ஆமா, நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இல்லை அப்படிங்கலாம் இல்லை, எனக்கு எல்லாமே ஓகேவா தான் இருந்தது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் போடும்போது அதுக்குள்ள வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, போனது தெரியல, நல்லா இருந்தது. எந்த சீன் காமெடி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மிலிட்ரிக்கு கூட ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு நல்லா இருந்திருக்கும். ஆமா, புரியல. வந்துச்சு ஒரு 6-7 சீன் கிட்ட வந்துருச்சு. ஆமா, நல்லா இருந்துச்சு. அவர் இன்னும் இதே மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். கிட்ஸ் தான் அப்படின்னு கிடையாது, கிட்ஸும் பார்க்கலாம், 80s 90s அவங்களும் வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களாம் இதை வந்து ஃபீல் பண்ணது கிடையாது. இப்போ நாங்களாம் பண்ணியிருக்கோம், அவரில் சைக்கிள் வாங்கிலாம் ஓட்டியிருக்கோம், அதனால எங்களுக்கு அது ஓகே. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு வந்து அந்த மிலிட்ரி அந்த சீனை பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது, சைக்கிளால அது பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. எஸ்கே ப்ரொடக்ஷனால தான் வந்தோம், எப்படியும் நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்கு. அதான் கண்டிப்பா இருக்கு, அவர் நடிச்சு இருந்திருக்கலாம் அந்த இதுக்கு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அந்த பட்டம் இருப்பான் கிராமத்துல, அதெல்லாம் இருந்துச்சு. குண்டு விளாடுறது, இந்த நம்ம தெரியாம கோழி ஏதாவது இது பண்ணுவோம், முட்டையை வந்து தெரியும் பச்சை உடச்சு சாப்பிடுவோம், இல்ல ஏதாவது விற்போம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா. இல்ல ஆக்சுவலி 80s படம், பட் நான் அந்த இது ஆனா 90s இருந்துச்சு அந்த அந்த பேட்டர்ன், அதுக்கப்புறம் தான் மாறுச்சு. ஸோ ஆனா அது கடைசியா நான் ரசிச்சேன், எனக்கு கிடைச்சிது. கண்டென்ட் வந்து ஒரு வில்லேஜில் ஒரு ஒரு கோடைக்கால லீவுக்கு வந்த ஒரு பையனுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு 5th முடிச்சுட்டு வரான். ஸோ அந்த லீவில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, அது அல்டிமேட்டாக இருக்கும். என்ன சிட்டியில் அவ்வளோ பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கிற விஷயம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா, சொந்தக்காரங்க, அக்கா வீடு போகிற வருது, ஒரு கோயில், ஒரு ஊர் திருட போகிற வரும், அதுதான் ஒரு 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 நம்ம தமிழர்களுக்கான ஒரு கலாச்சாரத்தில் ஒரு வாழும்ல. ஸோ அந்த லைஃப்குள்ளே நடந்த விஷயம் எல்லாருமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருத்து என்ன, ஒரு மோட்டிவேஷனாக படம் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனாக இருப்பான் அந்த பையன், அந்த ஹீரோ 4 பேருக்குள்ள. ஒரு சைக்கிள் போட்டியில் சண்டை நடக்கும், இருந்தாலும் அவங்க ஜெயிச்சா கூட அவங்க கேஷுவலா இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டான்னு சொல்லி அந்த சப்போர்ட் இருக்கும், கஷ்டம் ஒன்று வரும். அது ஒரு பையனுக்குள்ள ஒரு விஷயம். அப்பா அவங்க பையனுக்கான விஷயம் இருக்குல்ல, அதுலையுமே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு லாட்ரி வாங்குவார், பண்ணுவார், அவருமே பெரிய திருட்டா பண்ணிட்டு இருப்பாரு, இவன் அறியாமல் பண்ணிட்டு இருப்பான். ஆமாம், இல்லை உண்மையில கனெக்டாலாம் கண்டிப்பா இல்லை. எனக்கு வந்து எனக்கு பேசின் மாதிரி இப்போ ஒரு வில்லேஜ் தான், எனக்கு இதெல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா அதை நான் சொன்னேன். 90s நான் இருந்துச்சுல, எனக்கு அவர் வந்து குண்டு விளாண்டு அதை முடிகிற டைம், இந்த குண்டு விளாடுறது, இந்த திருடுறது, அது அந்த டைத்தில் நான் என்ஜாய் பண்ணனால எனக்கு கரெக்டாக விட்டுச்சு. 2Kக்கு வந்து பிடிக்குமான்னு தெரியாது. ஆனா என்னன்னா இதை நான் மிஸ் பண்ணிட்ட வேண்டாம், அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், எனக்கு தெரியுது. ஏன்னா சிட்டி லைஃப் போறோம், ஃபாரின் போற ஃபிளைட்ன்றது இன்னைக்கு ஈஸியா கிடைக்குதுல்ல ப்ரோ. உங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சுன்னா அப்படி அருமை தெரியாது. பட் ஒரு பெரிய விஷயமா இருக்க டயத்துல அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போய் நீங்க போய் டச் பண்றோம், அதை ஏதாவது ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுவோம்ல, அது வந்து வில்லேஜ் பசங்களுக்கு நிறைய இருக்கும். நீங்க எந்த ஹிஸ்டரின்னு தெரியல, அதனால உங்களுக்கு கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்க பாருங்க, உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். நல்லா கனெக்ட்னா அதுதான் எஸ்கே சார் வாங்கிருக்காரு, நான் அதான் பார்த்தேன். எஸ்கே சார் இல்ல ஆக்சுவலா அவர் பெரிய ஹீரோங்க, மாஸ் ஹீரோ. அவர் எப்படி அவர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பண்ணியிருந்தா அதான் காளி அங்க அப்பா ரோல் பண்ணியிருந்தா அது பண்ணிருக்கலாம், பண்ணியிருந்தானா சூப்பரா. கண்டிப்பா நீங்க இந்த பேட்டி வச்சுங்க, நீங்க படம் பாட்டு. ஆமா, அந்த ஒரு தம்பி வந்தான், என்ட்ரி கொடுத்தான், கார்த்தின் ரூபாய் கரெக்டாக சொன்னான். கண்டிப்பா தரமான படம், ஒர்த்தான படம், மோட்டிவேஷன் படம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு இது வந்து ஒரு மாதிரியான கார்பரேட் அப்பல நம்ம கலாச்சாரம், நம்ம வாழ்வின ஒரு படம். நல்ல படம், ஒர்த்து தான். ஒர்த்துனா நீ திரும்ப எப்போதும் பார்க்கலாம். எல்லாருமே வந்தாங்க. ஆக்சுவலாக குட்டி பசங்க, ஃபேமிலி பசங்க எல்லாரும் வந்தாங்க, பெரியவங்க எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் பார்க்கலாம். தாத்தா இருப்பாரு, அப்பா தாத்தா இருக்காரு. ஸோ அது சொல்றேன் உங்களுக்கு, இந்த படம் வந்து இவங்க தான் அவங்க தான் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு காலத்தில் அங்கே சின்ன 80s சின்ன வயசா இருந்து அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணி வந்தவங்க இப்போ சிட்டிலையோ இல்லை வில்லேஜ் இருக்காங்களே, அவங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட், ஏன்னா அவங்க வாழ்ந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ 2K கிட்ஸ் எப்படின்னா இதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த இது வரும். இப்போ என்ன மாதிரி 90s கிட்ஸ் லைட்டாக டச் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங் அந்த பாண்ட் டயத்தில், அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். இனி வர போறவங்களுக்கும் 80s இப்படி ஒன்று வாழ்ந்தாங்களா, சைக்கிள் இப்போ தொடர்றதே பெரிய விஷயம், சைக்கிளை பார்க்குற பெரிய விஷயமான ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்குமே ஒரு பீரியட் ஒரு பார்க்கும்போது சரி இந்த மாதிரி லைஃப் நம்ம என்ஜாய் பண்ண மட்டுமோ ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தும். அட்லீஸ்ட் ஒரு 160% ஏற்படுத்தும் ப்ரோ. உண்மையிலே போர்லாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஸ்டார்டிங்ல அப்படியே பிக்கப் செகண்ட் ஹாஃப்ல நல்ல சூப்பராக போர். இது வந்து கமர்ஷியல் அப்படி இல்லை, இது வந்து நீங்க அந்த மாதிரி ஸ்பீடான படமா போர் அப்படிலாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்களே உட்காந்தா ஒரு ஸ்டேஜிங் போல மூவிக்குள்ள வாலியில கனெக்ட் ஆயிருவீங்க.
அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால அது போர்லாம் இல்லை ப்ரோ, நல்ல படம் தான், நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க பாட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் இப்போ கனெக்ட் ஆகும். இல்லைன்னா நீங்க என்னை திட்டுங்க, என்னடா போய் சொல்லிட்டு போயிட்டு அந்த ஒரு தம்பின்னு. எஸ்கே சார் வாங்கிருக்கா இல்லை, உண்மையிலே நல்ல படம். டேரக்டரும் கேமராமேனாக இருக்கட்டும், ஜிப்ரான் சார் மியூசிக்லாம் எல்லாம் நல்லா பண்ணுங்க. எல்லாருமே ஒருத்தர் கூட ஒரு குடியார கேரக்டர் வந்தவங்க, சொன்னேன் சின்ன சின்ன கேரக்டர், தாத்தா வந்தவங்க பசங்க, அந்த மாதிரி எல்லாருமே அந்த மலை மேலே சைக்கிள் போட்டி நடத்துறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்ல படம் கண்டிப்பா.